கேது என்பவர் யார்? அவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார்? அவர் கொடுக்கும் பலன்கள் மூலம் நாம் அறியக்கூடிய விஷயம் என்ன? கேது அசுரர்களும் தேவர்களும் மந்திர மலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடையும் போது அமிர்தம் வெளிப்பட்டது. அதனை திருமால் மோகினி அவதாரம் கொண்டு முதலில் தேவர்களுக்கு வழங்குகையில் குறுக்கே புகுந்த ஒரு அசுரன் அமிர்தத்தை பருகுவதை அறிந்த சூரிய சந்திரர்கள் விஷயத்தை திருமாலிடம் கூற, திருமால் அமிர்த கரண்டியால் அசுரனின் தலையை வெட்டியதால் உடல் இரண்டாக பிளவுபட்டது. அமிர்தம் குடித்த முண்டத்துடன் கூடிய பகுதி கேதுவாகவும் தலையுடன் கூடிய பகுதி ராகுவாகவும் மாறியது. ராகு கொடுப்பார், கேது கெடுப்பார் என்பது ஜோதிட பழமொழி. இருந்தாலும் கேது ஞானக்காரன் என்பதால் அவரது பங்குக்கு சில நன்மைகளை செய்வதில் இருந்து தவறுவதில்லை. கேது தரும் நன்மைகள் நிரந்தரம் இல்லை என்றாலும் அதனை தக்கவைத்துக் கொள்ள போத்திய புண்ணிய பலம் இருக்க வேண்டும். புண்ணிய பலத்தை தரக்கூடிய குரு ஒருவரது ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும். குரு நன்றாக இருந்தால் கேது தரும் நன்மைகளால் தலைமுறைகள் மேன்மை அடையக்கூடும். ஒருவரது ஜாதகத்தில் கேது யோகம் தரக்கூடிய இடத்தில் இருந்தால் பல நன்மைகள் தலைமுறைகள் மேன்மை அடையக்கூடும். நவகிரகங்களில் நிழல் கிரகமாக ராகு கேது குறிப்பிடப்படுகின்றனர். அப்படிப்பட்ட கேது எப்பேற்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம். இதேபோல் கேது நம் ராசி அல்லது லக்கினத்தில் வரும்போது வாழ்வில் இருக்கும் நல்ல பாக்கியங்களை பறித்து இருள் எனும் தனிமையால் விட்டுவிடுவார் கேது. அதோடு மனிதனின் பாவ புண்ணிய கணக்குகளின் அடிப்படையில் நம்மை உணர வைத்து நாம் சிறப்பான நிலையை அடைய பல மாற்று வழிகளை காட்டுவார் கேது பகவான். இருப்பினும் கேது பகவான் காட்டும் வழிகளை எளிதாக கடந்துவிட முடியாது. மந்திர வித்தைகள் கற்பது, வளமான வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழ்வதை உணர்த்துவது, விரும்பியபடி வாழ்க்கையோடு சகல சுகத்தை தருபவர் கேதுவே. புதுமைகள் படைப்பதும் வேதாந்த ரகசியங்கள் ஆராய்ச்சி செய்யும் ஞானத்தை கொடுப்பவரும் கேதுதான். அவர் மனது வைத்தால்தான் நாம் அடுத்த நிலையை அடைய முடியும். இவர் கொடுக்கும் வாய்ப்புகள் நடுக்கடலில் இறங்கி கப்பலை தள்ளுவது போன்றது. அது முடியாத காரியம். ஆனால் நாம் நீந்தி கரையை அடையக்கூடிய சற்று கஷ்டமான மற்றொரு வழியை கொடுக்கக்கூடியவர். கேதுவின் இறுதிக்கட்ட பிடியின் போது நான் நீ என்ற அகந்தை எண்ணத்தை நீக்கி நமக்கு என்ற உயர்ந்த எண்ணத்தை தரவல்லவர். நமக்கு மேல் ஒரு சக்தி உள்ளது என்பதை உணர வைக்கக்கூடியவர். அந்த சக்தியை நாம் ஆராயாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது.